இப்போ நம்ம இந்த क्वेश्चन பார்க்கலாம். Find lambda when the projection of a vector is equal to this thing b vector அங்க கொடுத்துட்டாங்க is 4 units. இப்போ projection concept நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So let me explain. இது a vector, இது b vector னு வெச்சுக்கோங்க. First projection னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் sum solve பண்ணலாம். So இப்போ b vector ஓட projection a vector மேல அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா so இங்க b vector வரைஞ்சிருக்கீங்களா, இங்க இருந்து ஒரு perpendicular line வரையறேன். so இங்க ஒரு distance வருதா, so இதுதான் actually projection. இது o னு வெச்சுக்கலாம், இது p னு வெச்சுக்கலாம். இங்க ஒரு op vector ஓட modulus கண்டுபிடிக்கணும், நீங்க அதோட அளவு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து என்னது projection of b vector on a vector. Projection of this is projection of b vector on a vector. b vector a vector மேல இக்காற்ற projection வந்து என்னது op modulus of op. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பேசிக் நம்ம பித்தாகரஸ் தியரம் சேம் திங். so இதுதானே கண்டுபிடிக்கணும் op vector. so அதுக்கு இதோட modulus நமக்கு வேணுமா, hypotenuse. so நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது. so ஒருவேளை இந்த ரெண்டு வெக்டாருக்கும் மேக் பண்ற ஆங்கிள் தீட்டாவா இருக்கிற பட்சத்துல so அப்ப என்ன ஆயிடும், இந்த வேல்யூ ஆக்சுவலி என்னன்னா cos theta இல்லையா, adjacent தானே இது. cos theta is equal to what adjacent is modulus of op vector divided by modulus of b vector. so op vector actually equal to modulus of b vector cos theta. so இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா a dot b vector இது எப்படி இருக்கு, so ஒருவேளை இங்க நான் modulus of a vector இங்க multiply and divide பண்ணிக்கிறேன். so இந்த op vector ஓட modulus of a vector modulus of b vector mod cos theta இது இந்த வேல்யூல a modulus of a vector multiply and divide பண்ணிக்கிறேன். so அப்ப என்ன ஆயிடுச்சு, மேல இருக்குது a vector dot b vector மாதிரி இருக்கா. so அப்போ a vector dot b vector divided by modulus of a vector. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ b வெக்டார் a வெக்டார் மேல ப்ரொஜெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், டாட் ப்ராடக்ட், அதுக்கு ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு எது மேல விழுந்துச்சு, a மேல விழுந்துச்சா அந்த a ஓட மாடுலஸால டிவைட் பண்ணிரணும். எது மேல விழுந்துச்சோ அந்த மாடுலஸால நம்ம டிவைட் பண்ணிக்கணும். சரியா, எது மேல விழுந்துச்சோ அந்த வெக்டாரோட மாடுலஸால நம்ம டாட் ப்ராடக்ட்டை டிவைட் பண்ணா போதும். சரியா, இப்போ இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். ஸோ a வெக்டார் டாட் b வெக்டார் இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். a வெக்டார் டாட் b வெக்டார் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட் a வெக்டார் அண்ட் டாட் b வெக்டார் a வெக்டார் b வெக்டார் உங்க क्वेश्चनே கொடுத்துறாங்க. நீங்க டைரக்டா a வெக்டார் டாட் b வெக்டாரே கண்டுபிடிச்சா போதும். ஸோ டாட் பண்ணோம்னா என்னது 2 lambda plus 6 plus 3 4s are 12. 3 4s are 12. ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னன்னு வருது 2 lambda plus 18. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துட்டாங்க ப்ரொஜெக்ஷன் இதுதான். ஃபைன். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a வெக்டார் ஆன் b வெக்டார். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, a வெக்டார் ஆன் b வெக்டார் எது மேல ப்ரொஜெக்ட் ஆகுது, b வெக்டார் மேல. அப்போ மாடுலஸ் ஆஃப் b வெக்டார்ல டிவைட் பண்ணிக்கணும் டாட் ப்ராடக்ட். a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் பண்ணிரணும். சோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணானே எனக்கு வேல்யூ தெரிஞ்சது இல்லையா. சோ இப்போ எனக்கு மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் மட்டும் வேணும். மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 2s are 4 plus 36 plus 3 3s are 9. So which is equal to square root of 36 plus 13 which is equal to square root of 49 இல்லையா. Square root of 49 which is equal to 7. Fine. Substitute பண்ணிடலாமா values a vector dot b vector 2 lambda plus 18 divided by 7. இதோட வேல்யூ கொடுத்தோம் என்னது 4 னு. 4 இங்க நம்ம போட்டுட்டோம். சரியா, சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 into 7 4 into 7 is equal to 2 lambda plus 18. 4 7s are 28 is equal to 2 lambda plus 18. so இந்த பக்கம் வரும்போது 28 ல 18 மைனஸ் ஆச்சுனா 10 is equal to 2 lambda. lambda ஓட வேல்யூ 5 னு கிடைச்சிரும். அவ்வளவுதான். lambda ஓட வேல்யூ 5. This is how you solve this question. So I guess
Moving on to the next one. Okay. Show that the vectors in the vector are coplanar. நான் கோப்ளானருக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு ரெண்டு வெக்டார், இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஒரு ரெண்டு வெக்டாரோட லீனியர் காம்பினேஷனாக தான் மூணாவது வெக்டார் இருக்கணும். இருந்துச்சு அப்படி எஸ்ஸும் டீயும் அந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க முடியணும். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மூணு வெக்டார்ஸுமே எப்படி இருக்கும்? கோப்ளானராக இருக்கும்னு சொல்லிட்டோம், ரைட்டா? ஸோ அப்போ இந்த மூணு வெக்டார்ஸை லீனியர் காம்பினேஷன்ல, அதாவது இந்த வெக்டார் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூல எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்போ 5i cap plus 6j cap plus 7k cap is equal to s into 7i cap minus 8j cap plus 9k cap plus t into 3i cap plus 20j cap plus 5k cap. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கமும் i காம்போனன்ட்ஸையும் j காம்போனன்ட்ஸையும் கம்பேர் பண்றோம். comparing both right and left hand sides we get என்னென்ன நமக்கு கிடைக்கும்? ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும், ரைட்டா? இப்போ i கம்பேர் பண்ணும்போது இங்க 5 is equal to 7s plus 3t. j கம்பேர் பண்ணும்போது 6 is equal to minus 8s plus 20t. அதுக்கப்புறம் third one 7 is equal to 9s plus 5t. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்கிற s and t வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இது மூணுமே வந்து கோப்ளானார்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் 2ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2ஆல நான் டிவைட் பண்ணி எடுத்தா என்ன வரும்? 2ஆல டிவைட் பண்ணா 3 is equal to minus 4s plus 10t. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓகே டி கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை எதால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? இது 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9 is equal to minus 12s plus 30t. ஸோ இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணா 50 is equal to 70s. 50 is equal to 70s plus 30t. ஓகே, ஸோ என்ன பண்ண போறேன்னா மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பிளஸ். ஓகே, ஸோ என்ன ஆயிடும்? இது இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது ரெண்டும் பண்ணும் போது minus 82. Yes, minus, okay, this will become இங்க மைனஸ் தான் இருக்கும், சாரி. ஸோ இங்க என்ன வரும்னா minus 82s, இங்க மைனஸ் பண்ணும்போது minus 41. ஓகே, ஸோ இங்க minus 80, ரெண்டு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 82s is equal to 41. s is equal to 41 by 82. இது 1 டைம், இது 2 டைம். s ஓட வேல்யூ வந்து 1/2னு கிடைச்சிருச்சு. அப்போ வாட் இஸ் t? t வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போமா? இந்த ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, t வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். t வேல்யூ என்ன வரும்? 5 is equal to 7/2 plus 3t. இது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 5 minus 7/2 is equal to 3t. ஸோ இது இந்த பக்கம் வரும்போது 10. 3/2 is equal to 3t. t is equal to 1/2. t ஓட வேல்யூ 1/2. ஸோ இந்த s and t சப்ஸ்டிடியூட் பண்றோம். சப்ஸ்டிடியூட் s and t in equation 3. in s and t in 3. 3ல சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. இங்க s and t ல சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 7 வந்துச்சுன்னா the answer is correct. 7 வரலையா? தப்பு. ஓகே, சோ 7 வருதா? 7 செக் பண்ணலாமா? சோ இங்க என்ன இருக்கு? வேல்யூ 9s.
அப்போ 9/2 plus 5/2 which is equal to 14/2. Answer 7 வருது. So it's satisfying the equation. TUS satisfy பண்ணுது. அப்போ கொடுத்த இந்த ஈக்குவேஷனுக்கு s ஓட வேல்யூ 1/2 னும் t ஓட வேல்யூ 1/2 னு எழுத முடியுது. ஓகேவா? சோ அப்போ இந்த மூணுமே ஒரே பிளேன்ல தான் இருக்கு அப்படினு சொல்லிடலாம். ஓகே, அவ்வளவுதான். அப்போ இது கோப்ளானார்ங்கற கண்டிஷன் வந்து ஷோ பண்ணிட்டோம். சரியா? இங்க s க்கு t க்கு வேல்யூ வரனால இது இப்படி எழுத முடியுது. இப்படி எழுத முடிஞ்சா இந்த மூணு வெக்டார்ஸுமே கோப்ளானரா இருக்கும். அவ்வளவுதான். Moving to next. Okay. So a vector, b vector are unit vectors and theta is the angle between them. Show that sin theta by 2 is equal to 1/2 modulus a vector cos theta by 2 is equal to 1/2 this thing tan theta by 2 is equal to இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே வந்து கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்கே நம்ம கிட்ட என்ன இருக்கு? a வெக்டார் மைனஸ் b வெக்டார்னு இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்ம ஏதாவது கொண்டு வரணும். இங்க காஸ் தீட்டா சைன் தீட்டாலாம் வருது. ஸோ டாட் ப்ராடக்டோ கிராஸ் ப்ராடக்டோ ஏதோ ஒன்று நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது அது இல்லாமல் இந்த யூனிட் வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன்ல இருந்து நீங்க என்ன எடுத்து எழுதிக்கணும் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் b வெக்டாரோட வேல்யூ 1 அங்க கொடுத்துட்டாங்க. அது யூனிட் வெக்டர்ஸ்னு தீட்டா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, a வெக்டர் மைனஸ் b வெக்டர் இங்க இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா ஸ்கொயர் பண்றேன். நம்ம ஆல்ரெடி இந்த ரூல் சொன்னேன் இல்லையா, ஸ்கொயர் பண்ணா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? a வெக்டார் மைனஸ் b வெக்டார் டாட் a வெக்டார் மைனஸ் b வெக்டார், இந்த டாட் அதோட ப்ராடக்ட்டுக்கு, அந்த வெக்டரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ போடும்போது இங்க என்ன வரும்? a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் minus 2a vector dot b vector. நம்ம முன்னாடி இந்த क्वेश्चन சால்வ் பண்ணினோம், இந்த ஃபார்மட் எழுதி இருந்தோம் இல்லையா. சோ அதனால இப்படி நீங்க டைரக்டாவே எழுதிக்கோங்க. plus modulus of b vector the whole square மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். இப்போ நாம என்ன பண்ணலாம்? இதோட வேல்யூ 1 ஆ, 1 plus 1 2 minus 2. இது டாட் ப்ராடக்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? modulus of a vector modulus of b vector cos theta வா? yes, இது எதுக்கு ஈக்குவல்? வெக்டார் மைனஸ் b வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். சரியா? சோ இப்போ வந்து 2 ரெண்டு பக்கமும் காமனா இருக்கனால 2 ஐ எடுத்துட்டேன். 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் a வெக்டரோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போ இங்க என்ன இருக்கும்? வெறும் cos θ மட்டும் இருக்கும். சரியா? சோ இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரியில இருந்து படிச்ச ஃபார்முலாவை கொண்டு வரோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா? நம்ம ஒன்னு படிச்சிருக்கோமே. என்ன படிச்சோம்? 1 minus cos 2 theta is equal 2 theta by 2 is equal to sin square theta இப்படின்னு படிச்சோமா? ஆனா இங்க 2 theta இருக்க வேண்டிய இடத்துல thetaன்னு இருக்கு. சோ அப்போ நம்ம 2 theta வை thetaன்னு எடுத்துட்டோம்னா theta by 2 ஆ மாறும். ரைட்டா? சோ அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? ஆக்சுவலி நான் வந்து ஃபார்முலா எழுதுறதுக்காக எழுதுறேன். இது வந்து இந்த உங்களுக்கு ரீகால் பண்றதுக்காக. சரியா? சோ இப்போ என்னது? 1 minus cos theta is equal to 2 sin square theta by 2 னு வரும். சரியா? சோ இதத்தான் நீங்க இங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. 1 minus cos theta is equal to 2 sin square theta by 2 போட்டனா 2 what 2 into 2 sin square theta by 2. சோ இங்க என்ன வரும்? 4 sin square theta by 2. சரியா? சோ இப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மைனஸ் b வெக்டாரோட வேல்யூ தான் மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் the whole square ஓட வேல்யூ தான் 4 sin square theta by 2. ரைட்டா? சோ ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம்? taking square root on both sides. சோ இங்க மாடுலஸ் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் is equal to 2 sin theta by 2 னு வரும். ஓகே? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ sin theta by 2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 1/2 modulus of a vector minus b vector னு கிடைச்சிருச்சு. இதுதான் நம்ம required proof. first one prove பண்ணியாச்சு.
செகண்ட் ஒன் அதே மாதிரி தான். என்ன அங்க என்ன கொடுத்திருந்தாங்க? அதே மாதிரி தான் அங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா cos theta by 2 modulus of a vector plus b vector. So same procedure a vector plus b vector க்கு சால்வ் பண்ணா போதும். தேர்ட் சப்டிவிஷன் நீங்க தான் சால்வ் பண்றீங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? tan theta by 2 எப்படி வந்ததுன்னு. So you yourself try. So and நீங்களே அதை போட்டுருங்க. தேர்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணலாங்கிறது சொல்றேன். a vector plus b vector. Okay, modulus of a vector plus b vector is equal to, அதாவது ஸ்கொயர். முன்னாடி என்ன பண்ணுவோம் அதே தான். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? a vector plus b vector dot a vector plus b vector. So modulus of a vector the whole square plus 2a vector dot b vector plus modulus of b vector the whole square, which is equal to 1 plus 1 2, 2 plus 2 a square, sorry, a vector dot b vector. So formula substitute பண்ணு. So 2 into modulus of a vector modulus of b vector cos theta. சரியா? So இது 1, 2 காமனா எடுத்துட்டேனா 1 plus cos 2 theta. Sorry, 1 plus cos theta. So formula ஞாபகம் இருக்கா? 1 plus cos theta க்கு 1 plus cos theta by 2 is equal to what? Cos square theta by 2. So அப்போ இங்க வந்து 1 plus cos theta ஓட வேல்யூ என்ன? 2 cos square theta by 2. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இங்க. அப்போ 2 into 2 cos square theta by 2 which is equal to 4 cos square theta by 2 னு வரும். So மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Taking square root on both sides, what it is? Plus the whole square is equal to 4 cos square theta by 2. So square root ரெண்டு பக்கம் எடுத்தோம்னா a vector plus b vector is equal to 2 cos theta by 2 னு ஆன்சர் வந்துரும். So இவ்வளவுதான். So இப்படி தான் இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணுவீங்க. Okay? So I hope is this clear for you. So tan theta தான் ஆல்ரெடி நாங்க பாருங்களேன் என்ன கொடுத்திருக்காங்க? tan theta by 2 is equal to this by this அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். என்ன பண்றோம்? ஆல்ரெடி 1 and 2ல கண்டுபிடிச்சிருக்கோம். sin theta by 2 cos theta by 2. then tan theta by 2 நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? அவ்வளவுதான். So 3 questions completed. So coming to this one, என்ன கொடுத்திருக்காங்கன்னா let a vector b vector c vector be unit vectors such that a vector dot b vector is equal to a vector dot c vector is equal to 0. சரியா? a vector dot b vector a vector dot c vector 0 னு கொடுத்துட்டான். angle between a vector and c vector கொடுத்திருக்கான். சோ அது என்னன்னு கொடுத்துட்டானா இங்க pi by 3. சோ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். சரியா? நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூ தான் ரொம்ப முக்கியம் நமக்கு இங்க. a vector dot b vector is equal to 0. இது என்ன இம்ப்ளை பண்ணுது? a vector is perpendicular to b vector. சரிங்களா? So இப்போ a vector dot c vector is equal to 0 எதை இம்ப்ளை பண்ணுது? a vector is perpendicular to c vector. இங்க என்ன மீன் பண்ணிட்டாங்க? a vector is perpendicular to both b vector and c vector. b vector and c vector. We know that. நமக்கு என்ன தெரியும்? We know that b vector cross c vector is perpendicular to எதுக்கும் b vector க்கும் c vector க்கும். So இப்போ b vector க்கும் c vector க்கும் perpendicular இருக்கிற வெக்டார் தானே b vector cross c vector. So இப்போ b vector cross c vector அப்படிங்கிறது perpendicular to b vector and c vector. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. என்னது? a vector is perpendicular to both b vector and c vector. அப்ப இது எது மீன் பண்ணுது? a vectorம் b vector cross c vectorம் parallel-ஆ இருக்கும். ரைட்டா? சோ அப்ப நமக்கு we get that a vector and b vector cross c vector are parallel. நமக்கு அது ரெண்டு என்னன்னு கிடைச்சிருச்சு? parallel கிடைச்சிருச்சு. ரொம்ப ஃபைன். சோ a வெக்டாரும்
B vector cross C vector parallel தெரிஞ்சிருச்சு. So நான் parallelக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா? parallelக்கு so என்ன A vector parallelக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? A vector is equal to lambda B vector cross C vector. A vector B vector parallel இருந்துச்சுனா A is equal to lambda B vector னு எழுதலாம் இல்லையா? சோ அதே மாதிரி A vector is equal to lambda B vector cross C vector னு சொல்லியாச்சு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ क्वेश्चनல பாருங்க. இங்க இது இப்படி கொடுத்திருக்காங்க ஃபைன். சோ இப்போ நம்ம ஓகே we want to find B வெக்டாருக்கும் C வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் நமக்கு தெரியும். So modulus of A vector ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So we are going to find அந்த கண்டிஷனை நம்ம வைக்க போறோம். இப்போ modulus ரெண்டு பக்கமும் taking modulus on both sides. So ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போறோம்? modulus எடுத்துக்க போறோம். ஒரே நிமிஷம். ஓகே. So இங்க நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் நீங்க எழுதிக்கோங்க. இந்த lambda இருக்கு இல்லையா? சரி lambda into B vector cross C vector. சரி lambda நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன modulus of A vector ரெண்டு பக்கமும் modulus எடுக்கிறோம். modulus of lambda B vector cross C vector. Okay, which is equal to இதோட வேல்யூ வந்து 1. ஏனா இங்க வந்து ABC vector வந்து யூனிட் வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்போ 1 is equal to lambda into modulus of B vector modulus of C vector sin what? இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா சோ ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். So modulus of B vector cross C vector. Fine. So 1 is equal to lambda into modulus of B vector modulus of C vector sin what? theta by 2 இது போடுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க போட்டுக்கோங்க. ஏனா நம்ம n cap ஓட டைரக்ஷனை தான் நம்ம மாடுலஸ் எடுக்கறோம். மேபி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கீழே இருக்கலாம் மேலேயும் இருக்கலாம். சோ அதனால பிளஸ் ஆர் மைனஸ் இங்க போட்டுக்கணும். சோ lambda modulus of B vector into modulus of C vector into sin pi by 3. So 1 is equal to plus or minus pi. So இதோட வேல்யூ 1 into 1. So இதோட வேல்யூ root 3 by 2. சரியா? So இப்போ lambda ஓட வேல்யூ இங்க என்னன்னு வந்துருச்சுனா plus or lambda is equal to plus or minus 2 by root 3 னு வந்துருச்சா? So lambda ஓட வேல்யூ plus or minus 2 by root 3. அப்படிங்கிற பட்சத்துல so you want to substitute this lambda value here. இங்க தான lambda A vector. So the lambda value இங்க substitute பண்ணா A vector is equal to plus or minus 2 by root 3 B vector cross C vector. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய required proof. So அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய required proof கிடைச்சிருச்சு. So this is how you solve this question. Okay. So இந்த சீரீஸ்ல நம்ம எல்லா important question vector algebra ல different types என்னென்ன இருக்கோ அந்த types questions மட்டும் எடுத்து solve பண்ணிருக்கேன். So இந்த question solve பண்ணும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு மற்ற இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் மிட் டர்ம் எக்ஸாம் அண்ட் கம்மிங் ஆஃபைலி எல்லாத்துக்குமே நல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ போர்டு எக்ஸாம் நம்ம பக்காவாக சென்டம் ரிசல்ட்ஸோடு வெளியே வரணும். ஸோ ஆல் த பெஸ்ட், ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்டர்லாம் நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கிளியராக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.